வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி கருப்பு அரிசி கவுனரிசியை வச்சு நம்ம கொலக்கட்டை செய்ய போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கவுனி அரிசியை வச்சு நம்ம கொலக்கட்டை செய்ய போகிறோம். அந்த தண்ணியவே சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் தண்ணி இருக்கும். நல்லா அலசிட்டு அந்த ஊற வச்சிங்கன்னா அந்த தண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் கவுனி அரிசி போட்டிருக்கேன். கருப்பு அரிசி கவுனி அரிசின்னு சொல்லுவாங்க, அது கருப்பு அரிசின்னு சொல்லுவாங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. ஆந்தோசைனின்கிற நிறமி இந்த அரிசியில் தான் அதிகமாக இருக்குது. மற்ற அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் அதை விட இதுதான் அதிகமாக இருக்குது. புற்றுநோயை தடுக்கும் அது. 2வது விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது புழுங்கல் அரிசி. புழுங்கல் அரிசி 3/4 கப்பு போட்டிங்கன்னா இது 1/4 கப்பு கருப்பரிசி. கருப்பரிசியை நிறைய போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா கருப்பரிசி கொஞ்சம் பிசின் தன்மையாக இருக்கும். கொஞ்சம் பிசுபிசுப்போட சீனி எப்படி பிசுபிசுப்பாக இருக்கோ அதே மாதிரி பிசுபிசுப்பாக இருக்கும். அதனால் உங்களால் கொலக்கட்டை பிடிக்க முடியாது. களி மாதிரி அல்வா மாதிரி இருக்கும். இதை ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், குறைன்னு அரைச்சிக்குவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய் 1, சின்ன வெங்காயம் ஒரு 6-7 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கறிவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் பூவாக எடுத்துக்கினாலும் சரி, இல்லை இந்த மாதிரி நறுக்கிக்கினாலும் சரி. இந்த மாதிரி குருணை மாதிரி அரைச்சிக்கோங்க. கருப்பரிசி கண்டிப்பாக 3 மணி நேரத்துக்கு குறையாமல் நீங்கள் ஊற வைக்கணும், அப்போ தான் அரைப்படும். இப்போ 1 டீஸ்பூன் தான் நான் ஆயில் ஊற்றிருக்கேன். நான்ஸ்டிக்குங்கிறதுனால 1 டீஸ்பூன் போதும். சில்வர் பாத்திரமாக இருந்தால் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றணும், ஏன்னா தூரில் பிடிக்கும். சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும். உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. நம்ம அரைச்ச அரிசி இதில் நம்ம ஏற்கனவே அரைக்கிறதுக்கு 1/2 கப்பு ஊற்றிருக்கோம். இப்போ 2.5 கப்பு ஊற்றுறேன். மொத்தம் 3 கப்பு. கட்டிப்படாமல் நல்லா கிண்டிடுங்க. இப்போ தேங்காய். நீங்கள் இப்போ மாவை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு பத்தாத மாதிரி இருக்கும். நம்ம அரிசிக்கு தகுந்த அளவு தான் உப்பு போடணும். நீங்கள் தண்ணி அதிகமாக இப்போ ஊற்றிருக்கிறதுனால உப்பு பத்தாத மாதிரி இருக்கும். அதனால் மாவு கொஞ்சம் கெட்டிப்பட்ட பிறகு நீங்கள் உப்பு போதுமான்னு பாருங்கள். பத்தலைன்னா அப்புறம் திரும்ப போட்டுக்கலாம். இப்போ உப்பு போதுமான்னு பாருங்கள். பத்தலைன்னா இப்போ உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டி அல்வா பதத்துக்கு வரணும். நல்லா கெட்டியாக வரணும். மாவு நல்லா உருண்டு வரணும். இந்த மாதிரி மாவு நல்லா வரணும், உருண்டு. அப்போ தான் கொலக்கட்டை பிடிக்க வரும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஆறின பிறகு நம்ம கொலக்கட்டை பிடிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கையை அடிக்கடி ஈரம் பண்ணிக்கினாத்தே உங்களுக்கு மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி உருண்டையாக வேணும்னா உருண்டையாக பிடிச்சிக்கோங்க, இல்லை பிடி கொலக்கட்டை மாதிரி வேணும்னா அப்படி பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி தட்டிலையும் கொஞ்சம் தண்ணியை நினச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் தட்டில் ஒட்டாமல் இருக்கும். ஏன்னா கவுனரிசி கொஞ்சம் அந்த சீனிப்பாகு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிசுபிசுப்பு தண்ணி உடையது. வெறும் கவுனரிசியை மட்டும் போட்டு நீங்கள் கொலக்கட்டை செய்ய முடியாது. இது ஸ்டீமில் ஒன்று துணி போட்டு வைக்கணும். அப்படி இல்லைன்னா தட்டில் எண்ணெயை தடவி வைங்க, ஒட்டிக்கின்றோம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. கொலக்கட்டை வெந்துருச்சு. அமர்த்திடலாம். இப்போ ஆற விட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கவுனரிசி கொலக்கட்டை ரொம்ப சூடாக இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆறின பிறகும் சாஃப்டாக இருக்கும். நான் ஒன்று பிச்சை காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரே ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம், கவுனரிசி கூட போயிடக்கூடாது. கூடி போயிடுச்சுன்னா உங்களுக்கு களி மாதிரி வந்துடும். ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான கொலக்கட்டை, குழந்தைங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.